ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தர்மடி வாங்கியிருக்குது. நிஃப்டி 50 96 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 25,795 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50. சென்செக்ஸ் 84,211 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 344 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 378 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 57,699 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 35,986 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 92 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் 99 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 53,516 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா டிஎஸ் பார்த்தீங்கன்னா 173 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 621 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1347 கோடி. ஸோ இதில் என்ன ஒன்றுனா எஸ்டிமேட் பண்ணதை விட ப்ராஃபிட்டும் ரெவன்யூவும் கம்மியாக தான் வந்திருக்கு. ரீசன் பார்க்கும்போது அவங்களோட பிளாக் பஸ்டர் கேன்சர் ட்ரக் ஜெனரிக் வெர்ஷன் அந்த ரெவிலிமிட் அது பார்த்தீங்கன்னா கீ மார்க்கெட்டே நார்த் அமெரிக்கன் மார்க்கெட் தான். அங்கே என்ன நடந்திருக்குன்னா காம்படிஷன் இப்போ ஹெவியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எஸ்டிமேட் பண்ணதை விட கம்மியாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8,828 கோடியாக இருக்குது. இது இயரானர் பேசிஸில் ஒரு 10% இன்க்ரீஸாக இருக்குது. இது போக இந்தியன் சேல்ஸ் 13% இன்க்ரீஸாக இருக்குது. 1,578 கோடி. ப்ரைஸ் ஹைக்னால இது சாத்தியம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூ லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. வால்யூம் க்ரோத் இருந்திருக்கு. யூரோப் ரெவன்யூ 138% இன்க்ரீஸாக இருக்குது. 1,376 கோடி. நெக்ஸ்ட் அவங்களோட என்ஆர்டி போர்ட்ஃபோலியோ அக்யூஷன் பண்ணதில் நியூ ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட் 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1,654 கோடி. ரஷ்யா 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 870 கோடியாக இருக்குது ரஷ்யன் மார்க்கெட். நார்த் அமெரிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ 13% விழுந்திருக்கு. 3,240 கோடி. ஏன்னா இதுதான் கீ மார்க்கெட்டு. இங்கே ப்ரைஸ் எரோஷன். நெக்ஸ்ட் லோவர் லினாலிடோமிட் வால்யூம்ஸ் அந்த லினாலிடோமிட் வால்யூம்ஸ் லோவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் 7 நியூ ப்ராடக்ட்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 ஏஎன்டிஏ இந்த குவார்ட்டரில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு நார்த் அமெரிக்கன் ரீஜன் கொஞ்சம் இந்த குவார்ட்டரில் வீக்காக இருந்திருக்கு. கிராஸ் மார்ஜின் 492 பேசிஸ் பாயிண்ட் இயரானர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகி 54.7% இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் SG&A எக்ஸ்பென்சஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,643 கோடியாக இருக்குது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 15% டிக்ளைன் ஆயிருக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்டிங் 620 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பயோசிமிலரில் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நெட் கேஷ் சர்ப்ளஸ் 2,750 கோடியாக இருக்குது. ஸோ இது ரெட்டிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நார்த் அமெரிக்கன் மார்க்கெட் வீக்காக இருந்திருக்கு. அது எதுனாலன்னு சொன்னேன். பட் இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக்னால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் 13%. யூரோப்பியன் ரெவன்யூ தான் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட் ஒரு 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரஷ்யன் மார்க்கெட் ஒரு 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாட்டு ஒரு நார்மல் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ். ஷேர் ப்ரைஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் லாஸ்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு 1,282 ரூபாவில். மேபி விழுன்னு நினைக்கிறேன் மண்டே மார்க்கெட். என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்த்துட்டு யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்ட்டோட IPO. ஸோ இந்த லென்ஸ்கார்ட்டோட IPOவில் டிமார்ட்டோட ராதாகிஷன் தமானி அவர் ஒரு 90 கோடி பார்த்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லென்ஸ்கார்ட் IPOவில் இவரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாரு. ஸோ அந்த IPO வரட்டு நான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்து செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MTR ஃபுட்ஸோட பேரண்ட் கம்பெனியான ஒர்க்கலா இந்தியா அவங்க IPO வர போகிறாங்க. ஸோ 1,660 கோடி பார்த்தீங்கன்னா அந்த IPOவில் ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்கிறாங்க. ஸோ அக்டோபர் 29 ஓப்பன் ஆகி அக்டோபர் 31 இது க்ளோஸ் ஆகுது இந்த IPO. ஸோ பட் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணணும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாமே செக் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ ஆஃபர் ஃபார் சேலில் 2.28 crore ஷேர் டைல்யூட் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நவாஸ் மீரன், ஃபெரோஸ் மீரன் இவங்க தான் கிட்டத்தட்ட டோட்டல் டைல்யூஷன் 16.6% ஆஃப் த ஸ்டேக் இதில் டைல்யூஷன் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 376 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. 18.4% சீக்வென்ஷியல் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 3,985 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாலர் டேர்ம்ஸில் ரெவன்யூ $462 மில்லியன் இருக்குது. ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் EBIT 34% சீக்வென்ஷியல் பேஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 560 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. EBIT மார்ஜின் 14% இருக்குது. பட் எஸ்டிமேட் பண்ணதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்டர் புக் நெக்ஸ்ட் 12 monthsல $1.63 பில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. 26.7% இயரானர் பேஸில் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $514 மில்லியன் இருக்குது இந்த குவார்ட்டர்லன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு 5 லார்ஜ் டீல்ஸ் நார்த் அமெரிக்கா, ஏஷியா பசிபிக் ரீஜன் அங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெட் கவுண்ட் 34,896 ஹெட் கவுண்டாக இருக்குது.
709 எம்ப்ளாயி சீக்வன்ஷியல் பேசிஸில் நெட் அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்ரிஷன் ரேட் 11.4% இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா 4 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரீம் டிவிடன் ரெக்கார்ட் டேட் எதுவுமே எக்ஸாக்டாக தெரில. 4 ரூபா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்த மாதிரி இல்லை. கொடுத்தாங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஐடிசி ஹோட்டல்ஸோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 132 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 839 கோடி. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 188 கோடியாக இருக்குது. மார்ஜின் 29.3% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போக மிஸ்டர் குப்தா அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸில் வந்து ஹெட்டாக இருக்கிறாரு போல். ஸோ இவர் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சயின்சஸ். ஸோ இவருக்கு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த டெக்ஸ்டைல்ஸ், லைஃப் ஸ்டைல், ரீட்டைல், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரில். ஸோ ஹோட்டல்ஸை இந்தியாவிலும் ஸ்ரீலங்காலையும் பார்த்தீங்கன்னா நல்லா லீட் பண்ணி ஹெட் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆக்சுவலி ஐடிசிலேருந்து டீமர்ஜர் ஆகி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து நல்லா தான் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸு. நெக்ஸ்ட்டு MOEV Inc. அவங்களுக்கு கூட வந்து டாடா மோட்டார்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கிட்டத்தட்ட 700 அந்த EVஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளீட் மெயின்டைனிங்க்கு வேண்டி தான் இதில் வராங்க. இதில் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஓன் பண்ணுவாங்க ஃப்ளீட்டை. அது அந்த MOEV Inc. அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 எமிஷன் டெலிவரி அந்த பேசிஸில் ஃபஸ்ட்டு 10 சிட்டிஸில் இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. டெல்லி, NCR, மும்பை, பூனே, சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, கொல்கத்தா இங்கே வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. பாரத் ரசாயம் ஆக்சுவலி இவங்க போனஸ் ஸ்பிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். 1:1 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பிட் வந்து இப்போ 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை 5 ரூபாய்ட்டு ஸ்பிளிட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அக்ரோ கெமிக்கல் கம்பெனி பாரத் ரசாயம் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. வெல்சம் என்டர்பிரைசஸுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு 18 crores GST டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க நோட்டீஸு. ஏன்னா பெண்டிங் பெனால்ட்டி இருந்திருக்கு ஃபினான்ஷியல் 2018 to 19 அந்த டைமில் உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்சம் என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சாகர் சிமெண்ட்ஸு கியூட் ரிசல்ட்ஸ் நெட் லாஸ் வந்து 42 கோடி பண்ணியிருக்காங்க. பட் இயர் ஆனர் பேசிஸில் லாஸ் குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 601 கோடியாக இருக்குது. எபிட்டா 51%, 51.28 crores இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரேட் அண்ட் நான் ட்ரேட் சேல்ஸ் வால்யூம் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ் வந்து அவங்களுக்கு ஷட் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளிங்கர் ஸ்டாக்ஸும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சாகர் சிமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் லூப்பின் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒரு ட்ரக்கை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஜெனரிக் ரேபிக் டீ ஓரல் லிக்யூடு. ஸோ இது வந்து யூரியா சைக்கிள் டிசார்டருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரக்கு யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கிளைசிரால் ஃபினாபியூட்டலைட் ஓரல் லிக்யூடு 1.1 கிராம் ml அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ரேபிக் டீ கிளைசிரால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து லூப்பினுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அந்த பேசிஸில் தான் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். NACLோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 82% காலி, 3 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 457 கோடி. எபிட்டா 10.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 44.7 crores. எபிட்டா மார்ஜின் 9.8% இருக்குது, ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து NACL இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SBI கார்ட்ஸோட ரிசல்ட்ஸு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 445 கோடியாக இருக்குது, 10% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4960 கோடியாக இருக்குது. அசட் குவாலிட்டி பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் 2.85% இருக்குது. பட் ஆக்சுவலி இது வந்து குறைஞ்சிருக்கு சீக்வென்ஷியல் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது. நெட் என்பியும் 1.42லேருந்து 1.29% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் அசட் 2.6% இருக்குது இந்த குவார்ட்டரில். கேபிட்டல் அடிகேஷன் ரேஷியோ ஸ்ட்ராங்காக இருக்குது, 22.5% இருக்குது. டயர் 1 கேபிட்டலில் 17.5% இருக்குது. கம்பெனியோட அந்த கார்ட்ஸ் இன் ஃபோர்ஸ் 10% வளர்ச்சி செஞ்சிருக்கு, 2.15 crores இருக்குன்னு சொல்கிறாங்க. நியூ அக்கௌண்ட் அடிஷன் 936,000 இருக்குது. கார்டு ஹோல்டர் ஸ்பெண்ட் பண்ணது 31% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 1,07,063 கோடியாக இருக்குது. ரிசீவபிள்ஸ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 59,845 கோடியாக இருக்குது. மார்க்கெட் ஷேர் 19% வச்சுருக்காங்க. இந்த கார்டு இன் ஃபோர்ஸில் 18.5%லேருந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்பெண்ட்ஸு அதாவது கார்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அது 15.7%லேருந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேங்கிங் ஃபோர்ஸில் வந்து 2% 2வது ரேங்கில் இருக்காங்க. ஸ்பெண்ட் பண்ணுறதுல 3rd ரேங்கில் இருக்கிறாங்க இந்த கம்பெனி. டோட்டல் இன்கம் 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 5,136 கோடி. இது போக இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2,490 கோடியாக இருக்குது, 9% வளர்ந்துருக்கு. ஃபீஸ் அண்ட் கமிஷன் இன்கம் 2,471 கோடியாக இருக்குது, 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் காஸ்ட்டு 4% விழுந்திருக்கு, 760 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 24% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 2,484 கோடியாக இருக்குது. ஏர்னிங்ஸ் பிஃபோர் கிரெடிட் காஸ்ட் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு,
இம்பேர்மெண்ட் லாஸஸ் அண்ட் பேட் டெப்ட் எக்ஸ்பென்சஸ் 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேலன்ஸ் ஷீட்டு டோட்டல் அசெட் வந்து 69,862 கோடியாக இருக்குது. டோட்டல் அட்வான்சஸ் 57,856 கோடியாக இருக்குது. நெட்ஒர்த் 14,861 கோடியாக இருக்குது. அசெட் குவாலிட்டி 2.85% இருக்குது கிராஸ் அட்வான்சஸில். நெட் என்பிஏ 1.29% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவு அசெட் குவாலிட்டி வந்து பரவாயில்லாமல் இருக்குது. இது போக CRAR 22.5% மெயின்டைன் பண்ணிருக்காங்க. RBI மினிமம் ரிக்யூர்மெண்ட் 15%. ஆனால் இது வந்து 22.1% இப்போ 22.5% வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து SBI கார்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ப்ராஃபிட் எல்லாமே பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு 10% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு டீசென்ட் ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.